ஹாய் ஆல், வெல்கம் டு டனிஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உஷா இண்டஸ்ட்ரியல் மிஷின் பற்றின ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து ஃபஸ்ட் என்னென்னா மெஷின் ஹெட். இதுதான் ஃபஸ்ட்டு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே அடங்குனது தான் மெஷின் ஹெட். என்னென்ன அடங்கியிருக்குன்றதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து மெஷின் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து த்ரெட் ஸ்டாண்ட் பின். இது இங்கே த்ரெட் போடுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து த்ரெட் ஸ்டாண்ட் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது த்ரெட் கைடு. த்ரெட் கைட்னால் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து த்ரெட் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நூல் போகிறதுக்கு ஒரு வழிகாட்டி அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து த்ரெட் கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அசம்பிளி, டென்ஷன் அசம்பிளி. இது வந்து டென்ஷன், அதாவது இங்கே டென்ஷன் டிஸ்க் இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் டென்ஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வீல் இப்படி தூக்குனா இங்கே ஒன்று இருக்குல்ல, இது வந்து டேக்கப் லிவர். இது வந்து த்ரெட்டை வந்து புல் பண்ணுறதுக்காக. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இது கீழே இறங்கி இப்படி ஏறும் போதும் ஒவ்வொரு வாட்டியும் த்ரெட்டை இழுத்து நம்மளுக்கு கொடுக்கும். இது வந்து த்ரெட் லிவர் சொல்லுவாங்க. த்ரெட் டேக்கப் லிவர், த்ரெட் புல்லிங் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்கிறது இல்லையா, இந்த சைடில் இருக்கிறது வந்து ஃபேஸ் பிளேட். இது வந்து இந்த டேக்கப் லீவர் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு, இப்போ நம்மளுக்கு இந்த ஃபூட்டர் எடுக்கணும், இங்கே ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுல் ராட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு க்ளீன் பண்ணணும், ஆயில் போடணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது வந்து ஃபூட்டர் ராட் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு ராட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீடில் ராட். இங்கே நீடில் பிடிச்சிருக்கு இல்லையா, இது வந்து நீடில் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீடில், இதுதான் ரொம்பவே முக்கியமான நீடில், தெரியுதா, இது வந்து நீடில். அதுக்கடுத்து இது ப்ரெஷர் ஃபூட்டர். இது வந்து இந்த மிஷினுக்கான ஃபூட்டர் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு 3 சைடு நம்ம ஜிப் வைக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றதுக்காக நம்ம ஒவ்வொரு சைடும் நம்ம லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு மாற்றாமல் இருக்கிறதுக்கு நான் 3 ஒரே சைடில் வர மாதிரி நான் போட்டிருக்கேன், ஒரே ஃபூட்டரில் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுக்கான ஃபூட்டர் கிடையாது, இந்த மிஷினுக்கான ஃபூட்டர் கிடையாது. அது வந்து சிங்கிள் நடுவில் மட்டும்தான் வரும். இது ஃபூட்டர். அப்புறம் இங்கே பின்னாடி கீழே இப்படி இறக்கி ஏற்றுறது, இது வந்து ஃபூட்டர் ப்ரெஷர் ஃபூட்டர் லிஃப்டர். இது மேலே ஏற்றி இறக்குறோம் இல்லையா, இது இந்த சைடில் இருக்கிறது வந்து ப்ரெஷர் ஃபூட்டர் லிஃப்டர். அதுக்கப்புறம் ப்ரெஷர் பார் லிஃப்டர் தான், அதான் சேம் ஃபூட் லிஃப்டர். நீடில் பிளேட், இது வந்து நீடில் பிளேட் சொல்லுவாங்க. இங்கே குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்னது இந்த ரவுண்டு மட்டும், இது வந்து நீடில் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபூட்டரை தூக்குனதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு முள்ளாக இருக்கும்போது பார்த்தீங்களா, இந்த இடத்துல முள்ளாக இருக்குல்ல, இது வந்து ஃபீட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைட் பிளேட், இந்த பாபினை கவர் பண்ண மாதிரி. இப்போ நம்ம இந்த பாபின் போடணும் அப்படின்னா இப்போ இந்த பிளேட் இங்கேருந்து இது எடுத்துகிட்டு இங்கே நம்ம பாபின் போடுவோம், அதை கவர் பண்ணுற மாதிரி பிளேட். இது வந்து சைடு பிளேட், அதாவது சைடு கிடையாது, ஸ்லைடு. இப்படி நம்ம ஸ்லைடு இப்படி மூவ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறது ஸ்லைடு பிளேட். அப்படி இல்லைன்னா பாபின் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாபின் கேஸ், இங்கே உள்ளார இந்த சைடில் உள்ளார இருக்கிறது வந்து பாபின் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாபின் கேஸ்னால் தனியாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, பாபின் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துக்கான பேர் வந்து பாபின் கேஸ். அதை சுற்றி அடுத்தது என்னென்னா, அது சுற்றி அந்த பாபின் கேஸை சுற்றி இருக்கிற அந்த ஃபுல் மெக்கானிசம், அதாவது இப்போ நான் இதை சொன்னேன் இல்லையா, டென்ஷன் டிஸ்க்கு, ஸ்க்ரூ எல்லாமே, ஸ்ப்ரிங் எல்லாமே, இதை வந்து நான் என்ன சொன்னேன்னா டென்ஷன் அசம்பிளின்னு சொன்ன மாதிரி அதை சுற்றி இருக்கிறது பாபின் கேஸ் வைக்கிறதுக்கு அதை சுற்றி இருக்கிறது வந்து ஹூக் மெக்கானிசம். அதாவது பாபின் கேஸ் சுற்றி இருக்கிற இடத்த வந்து மெக்கானிசம், ஹூக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இங்கே
இங்கே 1 2 3 போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டிச்சஸோட லென்த்து ரெகுலேட்டர் நாப், ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர் நாப். இது வந்து ஸ்டிச்சு வந்து லென்த் சைஸ் சின்னதாக வேணும், பெருசாக வேணும், நம்மளுக்கு லூஸ் ஸ்டிச் வேணும், நம்மளுக்கு இது கேதரிங்க்கு வேணும் அப்படின்னா இதை நம்ம ஹெம் பண்ணுற மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, இங்கே ஒரு லிவர் இருக்குது பாருங்கள், அதை இப்படி அழுத்தி அதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணிக்கோ, அவ்வளோதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லிவர். இது வந்து ரிவர்ஸ் லிவர், அதாவது இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் ஸ்டிச் போடணும், லாங் ஸ்டிச் போடணும் அப்படின்னா இதுதான். இது வந்து ரிவர்ஸ் ஸ்டிச். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும் போது இதை நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து ரிவர்ஸ் லிவர். அதுக்கடுத்து என்னென்னா இது ஹேண்ட் வீல். இப்போ நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஸ்கேலப் போடுறோம், ஒரு ஆரி ஒர்க் பண்ணுறோம், நிறுத்தி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஹேண்ட் வீல் ரொம்பவே முக்கியம். இது வந்து ஹேண்ட் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது சுற்றி இது ஃபுல்லாக இருக்க வந்து பாபின் வைண்டர். பாபின் வைண்டர்னா பாபின்ல நூல் சுற்றுவோம் பார்த்தீங்களா, பாபினில் அந்த பாபினில் நூல் சுற்றுறதுக்கு இதை வச்சு நம்ம பாபினில் நூல் சுற்றிக்கலாம். இந்த இது எதனா ஒரு பென்சில் வச்சுப்பாங்க, அதெல்லாம் வச்சு இந்த வீலில் சுற்றுற மாதிரி கிடையாது. அதுக்கு இதுலேயே கொடுத்துட்டாங்க, பாபின் வைண்டர்னு சொல்லிட்டு இதுலேயே கொடுத்துட்டாங்க. நம்ம நூல் சுற்றுறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, அது இதில் வச்சு சுற்றிக்கலாம். அதுக்கடுத்து மோட்டர் பின்னாடி இருக்குது, இங்கே சைடில் இருக்குது, இது வீடியோவில் சரியாக தெரியல. அந்த பிளாக் மெட்டல் இருக்குது பாருங்கள், அது வந்து மோட்டர் வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பெடல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம மோட்டரை வச்சு எலக்ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ட்ரைவ் பெல்ட்னா ஒன்றும் இல்லை, இங்கே நம்மளுக்கு மோட்டர்லேருந்து கனெக்ட் ஆகி வர்றது தான் இந்த பிளாக் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மோட்டர் பெல்ட், ட்ரைவ் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மெஷின் பெட். இது வந்து மெஷின் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம துணி இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைடும் இருக்குது, ஆனால் இதை வந்து மெஷின் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உஷா நேம் பிளேட். இது வந்து இந்த பிராண்ட் உஷான்றதுனால அவங்கவுங்க பிராண்ட் என்ன நேம் இருக்கோ அதை நம்ம எங்கே வேணால் இருக்கலாம். இந்த மிஷினில் இங்கே இருக்குது, அவ்வளோதான். ஜாக்கு அந்த எவ்வளவோ இருக்குது இல்லையா, மெரிட்டு, அது அந்தந்த நேம் பிளேட் எங்கே இருக்கும், இங்கேயோ இல்லை எங்கேயோ இருக்கும், இந்த மிஷினில் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் டேபிள் டாப்னா ஒன்றும் இல்லை, இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள், இந்த ஒயிட் இருக்குது பாருங்கள், இது சுற்றி இருக்கிறது தான் டேபிள் டாப். ஏன் இதை தனித்தனியாக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அடுத்து வர்றது என்னென்னா, இது வந்து டேபிள் கட் அவுட். இந்த கட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இதை சுற்றி இந்த ஹெட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ வர்றது வந்து முக்கால்வாசி ஹெட்டு தனியாகவும் இந்த டேபிள் டாப் தனியாகவும் தான் வருது. இந்த டேபிள் டாப் வந்து நம்மளுக்கு வேணும்னா இந்த கட் அவுட், இப்போ நம்ம இந்த மிஷின் வாங்குகிறோம், இதுக்கான கட் அவுட் சொல்லி, இந்த மிஷினுக்கான கட் அவுட் சொல்லி, இந்த ஷேப், இந்த கட் அவுட்டில் நம்ம இந்த டேபிள் டாப்பை வந்து ஆர்டர் கொடுத்து வாங்குகிற மாதிரி இப்போ இருக்குது. இது ஃபுல்லாகவேயும் இருக்கும், ஆனால் இப்போது நம்ம ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா இது தனியாக தான் கண்டிப்பாக வரும். இந்த ஒயிட் இருக்கிறது பார்த்தீங்களா, இது வந்து டேபிள் டாப்பு, இந்த ஹெட் தனியாக அப்படி தான் வருது. அதனால தான் இது நான் ஃபஸ்ட்லேருந்து ஹெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். இது தனியாக நம்ம வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கட் அவுட் சொல்லி நம்ம இந்த மிஷினுக்கு ஏற்ற டேபிள் டாப் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அயன் ஸ்டாண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து அயன் ஸ்டாண்டுனா இதுதான். இப்போ நம்ம ஸ்டாண்ட் இப்படி கால் இப்படி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ட்ரெடல் பெடல்னால் இதுதான் ஃபுட் பெடல். இப்போ நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெடல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இது வந்து ஃபுட் பெடல். அதுக்கடுத்து பிட்மேன் ராட்னால் இங்கே சைடில் வந்து இங்கே ஒரு ராடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வீலும் இந்த ஃபூட்டரும், அந்த பெடல் ஃபூட்டருக்கு இந்த பெடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெடலும் இந்த வீலும் கனெக்டாக இருக்க ராடு பேர் தான் பிட்மேன் ராட். அதுக்கடுத்து பவர் கார்ட்னாலும் ஒன்றும் இல்லை, இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நான் கயிறில் செஞ்சுருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா இந்த கயிறு இருக்குது பாருங்கள், இது வந்து நான் வேறு ஒரு கிளாத்தில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மிஷின்லேயும் தனியாகவே வந்துடும். இந்த மாதிரி இதோட கனெக்ட் ஆகியிருக்க மாதிரி நம்ம மேனுவலாக பண்ணும்போது இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பவர் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பெரிய வீல், ஃப்ளை வீல் அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஃப்ளை வீல்னு சொல்லுவாங்க. பிக் வீல் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது அப்புறம் பெடல், அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் வீல், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கார்டு, அந்த பவர் கார்ட், இந்த ஒயர், பிளாக் ஒயர், இது 3 சேர்த்தாப்பில் வரும்போது நம்மளுக்கு வந்து பெடல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ ஸ்பேஸ். இப்போ நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப் வந்து நீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் இங்கே ஒரு இது இருக்குது இல்லையா, இந்த இது வந்து லெக்கு ப்ரெஷர் ஃபூட்டர் லிஃப்டர் சொல்லலாம், இல்லைன்னா நீ ப்ரெஷர் ஃபூட்டர் லிஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம ஃபூட்டர் லிஃப்டர் ஹேண்டில் இங்கே லிஃப்ட் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக ஒரு லிவர் இருக்குது, இந்த ஃபூட்டர் லிவர் இருக்குது, ப்ரெஷர் ஃபூட்டர் அது லிவர் இருக்குது இந்த சைடில். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும் போது ஸ்கேலப் ஆரி ஒர்க் அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது நம்மளுக்கு நிறுத்தி பண்ணணும் இல்லையா, அது வந்து 2 கையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இங்கே ஒரு கை இங்கே ஒரு கைன்னு வச்சுருப்போம். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு இதை எடுத்து இது பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க இது வந்து காலால், இப்போ காலில் இப்படி அழுத்தணும் அப்படின்னா இப்போ அந்த ப்ரெஷர் ஃபூட்டர் இப்போ ஏறி இருக்குது பார்த்திங்களா, இப்போ டவுன் பண்ணிக்கலாம், நம்ம கால்லையே இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கானது தான் இது. அவ்வளோதாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாததும் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த வீடியோவில் இந்த மிஷினில் எப்படி த்ரெட் போடுறது, எப்படி இதில் கனெக்ட் பண்ணி நம்ம பாபினில் எப்படி வைண்டர் யூஸ் பண்ணி நூல் சுற்றுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.